கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஹவுமன் பே மூலமாக பணம் செலுத்தும் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அடுத்த 3 மாதங்களுக்கான நேர் விநியோகம் குறித்து வெளியான தகவல். நடுத்தர வருமானம் பெறும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. கொழும்பு உட்பட நாடு முழுவதும் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. வாகனங்களில் பொருத்தப்பட்ட ஆபத்தான பாகங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு. கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு, மக்களின் கொந்தளிப்பால் வன்முறை. பீகார் அதிபதி பதவி போட்டியில் தேரர் ஒருவர் மீது கொடூர தாக்குதல் மற்றும் ஒருவர் கைது. இலங்கையில் கடலில் விழுந்த சிறிய விமானம் வெளிநாட்டு சுற்றுலா பெண்ணுக்கு நேர்ந்த கதை. மட்டக்களப்பில் வீடு நிர்மாணத்தின் போது நிகழ்ந்த அனர்த்தம். அதிக அபாய மண்டலங்களாக மாறும் நாட்டின் பல பகுதிகள். வளிமண்டலவிய திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ ஹவுமன் பே அமைப்பை போலவே போலி இணையதளங்களை உருவாக்கி பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாரதிகள் வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் போது போலீசாரால் வழங்கப்படும் வீதி அபராத பத்திரங்களுக்கான தொகையை ஹவுமன் பே மூலம் செலுத்துவதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு போலி இணையதள முகவரிகளை உருவாக்கி மோசடி கும்பல்கள் பணத்தை கொள்ளையடித்து வருவது போலீசாரும் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக இலங்கை போலீஸ் எனும் பெயரில் வேக கட்டுப்பாட்டை மீறியமை உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அபராதத்தை செலுத்துமாறு போலியான குறுஞ்செய்திகள் பொதுமக்களின் தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக போலீசாரின் அறிவிப்பில் இலங்கை போலீசார் வீதி போக்குவரத்து விதிமீறல்களின் போது சம்பந்தப்பட்ட நபருக்கு சம்பவ இடத்திலேயே தவறை சுட்டிக்காட்டி அபராத பத்திரத்தை வழங்குபவர் அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்பவர் அதுவே தற்போதைய நடைமுறையாகும். எனவே கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியப்பட்டாலும் கூட குறுஞ்செய்தி மூலம் வங்கிக் கணக்கு விவரங்களை கோரும் நடைமுறை போலீசாரிடம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இல்லை எனவும், எனவே பொதுமக்கள் இதுபோன்ற போலியான குறுஞ்செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வாறான போலி இணைப்புகளை பயன்படுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என எச்சரித்துள்ள போலீசார் ஏற்கனவே இதுபோன்ற மோசடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹவுமன் பே என்பது உங்களது அதிகாரப்பூர்வ வங்கி செயலிகள் அல்லது நிதி தொழில்நுட்ப செயலிகள் மூலமாக மட்டுமே இயங்கும் ஒரு கட்டண சேவையாகும். குறுஞ்செய்தி அல்லது பிற உத்தியோகபூர்வமற்ற வழிகளில் வரும் எந்த ஒரு கட்டண இணைப்புகளையும் பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு கடுமையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மழையில்லாத போதிலும் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர் கொள்ளளவு அடுத்த 3 மாதங்களுக்குள் தொடர்ச்சியாக நீர் வழங்க போதுமானதாக இருக்கும் என்று வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் மாறிவரும் வானிலையினால் தற்போது நிலவும் சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மாலப்பேயில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடமைப்பு திட்டத்தின் பணிகள் 85% அதிகமாக நிறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடுவளை மாலபே பகுதியில் அமைந்துள்ள இந்த திட்டம் 20 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கொண்டுள்ளது. இதில் 920 சதுர அடி பரப்பளவு கொண்ட 128 வீடுகளும் 700 சதுர அடி பரப்பளவு கொண்ட 128 வீடுகளும் அடங்கலாக மொத்தமாக 256 வீடுகள் உள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வீடமைப்பு திட்டத்தின் நிர்மாண பணிகள் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022ஆம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது. பின்னர் உரிய ஒப்பந்தக்காரர்களுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை புதிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டதை அடுத்து 2025ஆம் ஆண்டில் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பின் பல இடங்களில் நடைபெறும் பல்வேறு விருந்துகளில் கலந்து கொள்ளும் இளைஞர் யுவதிகள் மத்தியில் ரகசியமாக போதை மாத்திரைகளை விநியோகிக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிகழ்வுகளின் போது போதை மாத்திரைகளை விநியோகிக்கும் இளம் கடத்தல்காரர்கள் ஒருவர் 23,000 போதை மாத்திரைகள் மற்றும் கெரோயின் தொகையுடன் மாளிகாவத்தை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்த டி சொய்ஷாவின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனை நடவடிக்கையின் போது 20 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். வீதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வகையில் பழுதுபட்ட நிலையில் இருந்த வாகனங்கள் மற்றும் சட்டவிரோதமான முறையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன.
வெள்ளவாய மற்றும் ஊவாகுடா ஓயா போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் மோட்டார் வாகன பரிசோதகர்கள் இணைந்து விசேட வாகன தணிக்கை நடவடிக்கையின் போதே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வீதி போக்குவரத்துக்கு பொருத்தமற்ற மற்றும் சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட 24 வாகனங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறைபாடுகளுடன் உற்பத்தி செய்யப்பட்ட மற்றும் சட்டவிரோத பாகங்களை பொறுத்து இருந்த 24 வாகனங்களின் சாரதிகளுக்கு எதிராகவே இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த சாரதிகளுக்கு வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நேர்கொழும்பை அண்மித்த பகுதியில் இளைஞர்கள் 2 உயிரிழந்த நிலையில் வன்முறை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் அங்கிருந்த போலீசார் மக்கள் வன்முறையில் ஈடுபட்டதுடன் வாகனம் ஒன்று தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளது. கட்டான போலீசார் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சம்பவித்த கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். போட்டி போட்டுக்கொண்டு அதிக வேகத்தில் பயணித்து 2 மோட்டார் சைக்கிள்கள் வாகனம் ஒன்றில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சென்ற 2 இளைஞர்களும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். விபத்தை தொடர்ந்து ஆத்திரமடைந்த கிராமவாசிகள் வாகனத்துக்கு தீ வைத்துள்ளதாகவும் இதனையடுத்து கட்டான போலீஸ் நிலைய அதிகாரிகளும் நேர்கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளனர். வாகனத்தின் தீயை கட்டுப்படுத்தியதுடன் வன்முறை கட்டுப்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரீதி மாளியத்தர் செனசுன்கல புராண ரஜமகா விகாரியின் விகாராதிபதி பதவி தொடர்பாக 2 தேர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தேரர் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்துள்ளார். அத்தோடு மற்றொரு தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தேரரை வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறிய வைக்குமாறு மகியங்கனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெந்தோட்ட சுற்றுலா நகரத்தை வானிலிருந்து சுற்றி பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய பராமோட்டார் விமானம் நேற்று மாலை கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 31 வயதான பாலஸ்தீனிய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காவல்துறையின் கூற்றுப்படி ஜூலை 29ஆம் தேதி அன்று பெந்தோட்ட காவல் பிரிவு பகுதியில் கடற்கரை சாலையில் தனியார் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட பொழுதுபோக்கு பராமோட்டார் சவாரியின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நேற்று மாலை சுமார் 4 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் கொலம்பியா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரான விமானி மனில் எப்ராஹிம் விமானத்திலிருந்து குதித்து நீந்தி கரையை அடைந்துள்ளார். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. விமானமும் பெண்ணும் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவரின் உடல் நாகோடா மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த சம்பவம் குறித்து பெந்தோட்ட காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் வீடு ஒன்று நிர்மாண பணியின் போது தூண் இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளியான இளைஞர் நேற்றைய தினம் பிற்பகல் உயிரிழந்ததாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் ஜாட் வீதியை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காத்தான்குடி நோரானிய மையவாடி 1ஆம் குறுக்கு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய வீடொன்றின் சம்பவத்தினத்தன்று நேற்றைய பிற்பகல் குறித்த இளைஞன் கட்டுமான பணியினை மேற்கொண்டு வந்தபோது தூண் இடிந்து அவர் மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் நடப்பு ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு கவலை வெளியிட்டுள்ளது. அந்த அமைப்பின் புதிய தரவுகளின்படி நாடு முழுவதும் இருந்து இதுவரை 83,661 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் டெங்கு காய்ச்சலின் தீவிர தாக்கத்தினால் 61 பேர் உயிரிழந்தனர். மேலும் மாவட்ட ரீதியில் பார்க்கும்போது கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் பகுதிகள் தொடர்பில் வளிமண்டலவிய திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான மற்றும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இக்கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதுடன் கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் விடுக்கும் வரை இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.